நட்சத்திர வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு. அதிமுக வேட்பாளர் முதலிடம். தமிழக அரசியல் கட்சி வேட்பாளர்களின் சொத்து விவரம் வெளியாகியுள்ளது. இது ஈரோடு வேட்பாளர் ஆற்றல் அசோக் 583 கோடி சொத்துக்களுடன் முதலிடத்தில் உள்ளார். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தேர்தல் விதி. அந்த வகையில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களை வேட்பு மனுவுடன் இணைத்துள்ளனர். தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு 1,61,32,000 ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் 8,97,80,000 ரூபாய்க்கு அசையா சொத்துக்களும் உள்ளன. இது தவிர வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் 1,16,99,000 ரூபாய்க்கு கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனது கணவர் சந்திரசேகர் பெயரில் 57,50,000 ரூபாய்க்கு அசையும் சொத்தும், மகள் நிகிலா பெயரில் 1,02,91,000 ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும் உள்ளதாகவும் கூறியுள்ளார். கணவர் சந்திரசேகர் பெயரில் 2,67,00,000 ரூபாய்க்கு அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் 55 லட்சத்துக்கு கடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதே தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு 21,55,000 ரூபாய்க்கு அசையும் சொத்தும் 9,03,83,000க்கு அசையா சொத்துக்களும் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தனது மனைவி பெயரில் 55,22,000 ரூபாய்க்கு அசையும் சொத்து உள்ளதாக கூறியுள்ளார். தனது பெயரில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் 3,99,38,000க்கு கடன் இருப்பதாகவும் ஜெயவர்தன் தெரிவித்துள்ளார். அவர் மீது 3 குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் சென்னை பாரத ஜனதா வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு 1,57,40,000 ரூபாய்க்கு அசையும் சொத்துக்களும், கணவர் டாக்டர் சவுந்தரராஜனுக்கு 3,92,00,000க்கு அசையும் சொத்தும், மகள் பூபினி பெயரில் 1,04,63,000க்கு அசையும் சொத்துக்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவன் சவுந்தரராஜனுக்கு 13,70,00,000க்கும் மகள் பூபினிக்கு 20 லட்சத்துக்கும் அசையும் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி நிதி நிறுவனங்களில் தனது பெயரில் 58,54,000க்கும், கணவர் சவுந்தரராஜன் பெயரில் 3,35,00,000க்கும், மகள் பூபினி பெயரில் 3,11,00,000க்கும் கடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரோடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஆற்றல் அசோக்குமார் தனது வேட்பு மனுவுடன் சொத்து பட்டியலை இணைத்திருந்தார். ஆற்றல் அசோக்குமார் தனது கையிருப்பில் 10 லட்சமும் மனைவியின் கையிருப்பில் 5 லட்சமும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆற்றல் அசோக்குமாரின் வங்கி கணக்குகளில் 6,99,59,500க்கும், மனைவியின் வங்கி கணக்குகளில் 3,83,78,000 இருப்பு உள்ளது. ஆற்றல் அசோக்குமாரிடம் 10.1 கிலோ தங்க நகையும், மனைவியிடம் 10.6 கிலோ தங்க நகையும் உள்ளது. இவருடைய பெயரிலும் வாகனம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 2 பேரின் பெயரிலும் வீடுகள், அலுவலகங்கள், காலியிடங்கள் உள்ளன. எனவே ஆற்றல் அசோக்குமாருக்கு 523,53,09,500 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்தும், 56,95,00,000 அசையா சொத்தும் உள்ளன. மொத்தம் ரூபாய் 583,48,09,500 மதிப்பிலான சொத்துக்கு சொந்தக்காரராக ஈரோடு அதிமுக வேட்பாளர் திகழ்கிறார். அதேபோல அவரது மனைவிக்கு 47,38,78,078 ரூபாய் அசையும் சொத்தும், 22,60,00,000 ரூபாய்க்கு அசையா சொத்தும் உள்ளன. சிவகங்கை தொகுதி பாரத ஜனதா கூட்டணி வேட்பாளர் தேவநாதன் யாதவ் பெயரில் மொத்தம் ரூபாய் 149.27 கோடி மதிப்பிலான அசையும் சொத்துக்கள், ரூபாய் 37.30 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள், அவருடைய மனைவி மீனாட்சி பெயரில் ரூபாய் 13 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன. தேவநாதன் யாதவிடம் கையிருப்பாக 1,30,000 ரூபாயும், ரூபாய் 1.30 லட்சம், ரூபாய் 27.79 லட்சம் மதிப்பிலான 452 கிராம் தங்கம், ரூபாய் 34.87 லட்சம் மதிப்பிலான 45 கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளது. அவரது மனைவி மீனாட்சி யாதவிடம் கையிருப்பாக 85,000 ரூபாய் 54.73 லட்சம் மதிப்பிலான 890 கிராம் தங்க நகைகள், ரூபாய் 24.80 லட்சம் மதிப்பிலான 32 கிலோ வெள்ளி பொருட்கள், ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான வைர நகைகள் உள்ளன. விருதுநகர் தொகுதி பாரத ஜனதா வேட்பாளர் ராதிகாவின் சொத்து விவரங்கள். அவரது கையிருப்பில் 33,1635 ரூபாய் உள்ளதாகவும், வங்கிகளில் வைப்பு நிதியாக
99,79,330 ரூபாய் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரஸ்பர நிதி பத்திரங்கள் 11,89,12,131 ரூபாயும், LIC பாலிசி 76,67,049 ரூபாய், ராடன் நிறுவன பங்கு முதலீடு 13,89,572 ரூபாய் மதிப்பில் உள்ளதாகவும், ரூபாய் 59,81,342 மதிப்புடைய கார் உள்ளதாகவும், தங்கம் 750 கிராம், வெள்ளி 5 கிலோ உள்ளது என்றும், அசையும் சொத்து 27,54,34,012 ரூபாயும், அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 26,40 லட்சம் என மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 53,45 லட்சம் என வேட்பு மனுவில் கூறியிருக்கிறார். ராதிகாவிற்கு மாற்று வேட்பாளராக சரத்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 29,82,57,684 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேமுதிக வேட்பாளரான விஜய பிரபாகரனுக்கு அசையும் சொத்து ரூபாய் 11,38,04,370, அசையா சொத்து ரூபாய் 6,57,55,000 உள்ளதாகவும், மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 17,95 லட்சம் என்றும் வேட்பு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.